பாட்டாளி மக்கள் கட்சியின் 2024 ஆண்டின் சிறப்பு பொதுக்குழுவுக்கு வருகை தந்து இறுதியாக சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற சமூக நீதி போராளி, பெண்ணுரிமை காவலர், இன்று இந்தியாவில் ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்று பிரதமர் மோடியால் பாராட்டு பெற்ற நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களே, எனக்கு முன்பு பேசி அமர்ந்த கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி.கே. மணி அவர்களே, கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணன் அவர்களே, வன்னியர் சங்கத்தின் தலைவர் திரு பூத்த அருள்மொழி அவர்களே, பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்களே, முன்னாள் நம் கட்சியின் தலைவர் பேராசிரியர் தீரன் அவர்களே, முன்னாள் மத்திய ரயில்வே துறை அமைச்சர்கள் ஆக்ஷன் கிங் ஏ.கே. மூர்த்தி அவர்களே, அரங்கவேலு அவர்களே, என்.டி. சண்முகம் அவர்களே, எனக்கு முன்பு பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்களே, பால் அவர்களே, அருள் அவர்களே, ஜெயபாஸ்கர் அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாநில துணைத் தலைவர்களே, மாவட்ட செயலாளர்களே, மாநில மாவட்ட ஒன்றிய கிளை அத்துணை நிர்வாகிகளே, ஐயா தொடங்கிய பல அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, குறிப்பாக தொழிற்சங்கம், இளைஞர் சங்கம், மாணவர் சங்கம், இளம்பெண்கள் சங்கம், ஊடக பேரவை, பசுமை தாயகம் போன்ற உள்ளிட்ட சமூக முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் முனைவர் சிவபிரகாசம் அவர்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்களே, என் உயிருடன் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பொதுக்குழு ஐயா துவக்க உரையில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், வருங்காலத்தில் நம்முடைய இலக்குகள் என்ன என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு கட்சியினுடைய வெற்றியை எப்படி நிர்ணயம் செய்வது, அதாவது ஒரு கட்சியினுடைய வெற்றியை எப்படி நாம் எடை போடுவது, அந்த கட்சி சிறந்த கொள்கை வைத்திருக்கின்ற கட்சியா அப்படின்னு எடை போட்டா சந்தேகமே கிடையாது, அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதன்மை கட்சியாக இருக்கும். இல்ல ஒரு கட்சியில அதிகமா இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்று எடை போட்டா அதிலும் சந்தேகம் கிடையாது, அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதலிடம் வரும். இல்ல ஒரு கட்சி அதிக அளவில் போராட்டங்கள் செய்தது என்று நிர்ணயம் செய்தால் அதுல சந்தேகம் யாருக்குமே வேண்டாம், பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதலிடத்தில் வரும். இல்ல ஒரு கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கிறது, தொலைநோக்கு திட்டங்கள் அதிகமாக இருக்கிறது, நம்ம எல்லாமே அந்த அடிப்படையில பார்த்தால் சந்தேகமே கிடையாது, பாட்டாளி கட்சி தான். ஆனால் ஒரு கட்சியினுடைய வெற்றியை எப்படி நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நாம் வைத்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்துதான் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் நாம் அரசியல் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அரசியல் அதாவது தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும். மக்கள் மனதிலே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஆனால் அந்த ஆட்சி அதிகாரம் வந்தால்தான் ஊடகங்கள் நண்பர்களோ அல்லது பொதுமக்களோ ஆம் இவர்கள் தான் முதன்மையான கட்சி என்று சொல்வார்கள். 56 ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கட்சிகள், இரு கட்சிகள், அவர்களை விட அதிக தகுதி, அதிக திறமை, அதிக தொலைநோக்கு பார்வை உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி.
மருத்துவர் ஐயா அவர்கள் 44 ஆண்டு காலமாக மக்களுக்காக, அடித்தள மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற உழைப்பு இந்தியாவில் எந்த தலைவரும் செய்தது கிடையாது. நம்மை வழிநடத்தி வருகிறார்கள். சமீபத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு விருதுகளை அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பு வந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதில் பாரத் ரத்னா விருதை வழங்கினார்கள். பத்ம விபூஷன், பத்மபூஷன் போன்ற விருதுகள் வழங்கினார்கள். அதிலும் பாரத் ரத்னா இந்தியாவுடைய முதன்மை விருது அதுதான். அதை சமூக போராளி கர்பூரி தாக்கூர், பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர், சமூக போராளி அது கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வழங்கினார்கள். மிக்க மகிழ்ச்சி. தகுதியானவர், நிச்சயமாக அவர் வழங்க வேண்டும். ஆனால் எனக்கு பெரிய வருத்தம், 85 வயதில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ சாதனைகள் செய்த நம்முடைய மருத்துவர் ஐயாவிற்கு ஏன் அதை வழங்கவில்லை என்ற ஒரு நிச்சயமாக ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம், எனக்கு நியாயமான வருத்தம் தானே. கர்பூரி தாக்கூர் அவர்கள் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர், முடி திருத்துகின்ற சமுதாயத்தை சார்ந்தவர், பீகாரிலே இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர். அதனால் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள், அதை பாராட்டுகின்றோம். முதலமைச்சராக இருந்து சாதனைகள் செய்வது பெரிய காரியமே கிடையாது. அந்த அதிகாரம் இருக்கிறது, கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் இருக்கிறது. ஆனால் எனக்கு பதவி வேண்டாம், பொறுப்பு வேண்டாம், சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ என் கால்கள் படாது என்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் சாதனை செய்வதுதான், அதுதான் உயர்ந்த சாதனை. நம்முடைய ஐயா அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார். இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடுகளை பெற்ற தலைவர், ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். தட்டி சொல்றாரு, யாராவது ஒரு இடஒதுக்கீடு இன்னைக்கு வாங்கி தந்திருக்காங்களா? 6 இடஒதுக்கீடுகள். தமிழ்நாட்டில் 4, இந்திய அளவிலே 2 இடஒதுக்கீடுகள். நான் சமீப காலத்திலே ஊடகத்திலே ஒரு சில பேட்டிகளில் நான் சொன்னேன், நாங்க எவ்வளோ செய்திருக்கின்றோம், எங்களுடைய ஐயாவர்கள் எவ்வளோ சாதனைகள், மக்கள் சார்ந்த சாதனைகள் செய்திருக்கின்றார்கள். எங்கள் ஐயாவை போன்ற தொலைநோக்கு சிந்தனை, பார்வை யாருக்கும் கிடையாது. 40 ஆண்டுகளுக்கு முன்பே சமூக நீதியை பேசிய தலைவர், 43 ஆண்டுகளுக்கு முன்பு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நம்ம முதல் தீர்மானம் போட்ட தலைவர், 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கு பார்வையிலே காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பற்றி பேசிய தலைவர், 40 ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற தலைவர், 30 ஆண்டுகளாக இந்த புகையிலை பொருட்களை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று எல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற தலைவரை பெற்றிருக்கின்றோம். ஆனால் அவருக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா? ஊடக நண்பர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா? தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா? அது மிகப்பெரிய வருத்தம் என்று நான் பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கின்றேன். இன்றைக்கு நாம் அரசியல் தீர்மானம் போடுறோம். தீர்மானத்தில் வருகின்ற மக்களவை தேர்தலில் பாட்டாளி கட்சி கூட்டணி அமையும். அந்த கூட்டணியை முடிவு செய்கின்ற அதிகாரம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம் என்று தீர்மானம். திமுக தொடங்கி 18 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள். 49 தொடங்கி 67 ஆட்சிக்கு வருகிறார்கள். அண்ணா திமுக தொடங்கி 5 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள். 72 தொடங்கி 77 ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆனால் பாட்டாளி கட்சி தொடங்கி 34 ஆண்டுகள் ஆகியும்
இன்னும் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை. இன்னும் நாம் கூட்டணி என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது எப்பொழுது மாறும்? மாறணுமா வேண்டாமா? மாற வேண்டும். மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கிறது. மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம். நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஐயாவுடைய கனவு எவ்வளவு இருக்கிறது. தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும், இந்தியா எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆதகம் இருக்கிறது. இன்று தமிழ்நாட்டிலே முதல் பிரச்சனை வந்தால் முதல் அறிக்கை, முதல்ல அறிக்கை, ஐயா அறிக்கை, தெளிவான அறிக்கை. அதை பார்த்தா மற்றவங்க அதை காப்பி அடிச்சு அவங்க பேசுவாங்க. ஆனா மற்றவங்க பேசுறது தான் பெரிய செய்தியா வரும். ஆனா முதல் சொன்ன ஐயாவுடைய செய்தி ஒரு பிட்டு செய்தி. இதுதான் இன்றைய நிலை. நான் மற்ற கட்சிகளை பற்றி நான் பேச போவது கிடையாது. நம் கட்சியினோட வளர்ச்சியை பற்றி பேசுவோம். மற்ற கட்சிகளை பற்றி எவ்வளவு வேணா பேசலாம், குறைகள் எவ்வளவு வேணா அடுக்கிக்கிட்டு போலாம். ஆனால் அது நமக்கு முக்கியம் கிடையாது. நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி அணுக வேண்டும், மக்களை எப்படி அணுக வேண்டும். 34 ஆண்டு காலம் கட்சி ரீதியிலே உழைத்து வருகின்றோம். 2026 நம்முடைய ஆண்டு. இது நம்முடைய ஆண்டு, நாம் ஆளுகின்ற ஆண்டு. அதற்கு முன்னோட்டம் தான் 2024 இந்த ஆண்டிலுடைய மக்களவை தேர்தல். அதற்கு முன்னோட்டம். இதில் வெற்றி பெற வேண்டும். நான் சொல்லியிருக்கின்றேன், ஒரு கட்சியினுடைய வெற்றி எப்படி நிர்ணயம் செய்வது என்று. கொள்கை ரீதியிலா, போராட்டங்கள் ரீதியிலா, உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலா, அல்லது இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற நோக்கமா? இதெல்லாம் இல்லை. எத்தனை எம்பி, எத்தனை எம்எல்ஏ. பாட்டாளி மக்கள் கட்சியும் இதுவரை 70 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் இதுவரை 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர் 20க்கு மேல் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். 6 மத்திய அமைச்சர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். 6 மாவட்ட ஊராட்சி பெருந்தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் நாம் பெற்றிருக்கின்றோம். நூற்றுக்கணக்கான ஒன்றிய பெருந்தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான ஒன்றிய குழு உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். 10,000க்கு மேல் ஊராட்சி மன்ற தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் இதையெல்லாம் நாம் சாதனையாக நாம் சொல்ல முடியாது. நாம் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நம்முடைய ஐயா அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கின்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு சந்திப்பு, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு அது. மருத்துவர் ஐயா என்பது இந்தியாவிலே ஒரு மூத்த தலைவர். அவர் முதலமைச்சரை தேடி சந்திக்கின்றார். சந்திப்பின் நோக்கம் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று ஒரு கோரிக்கை. 35 நிமிடம் பேசுகிறார்கள். சந்தித்து வந்து ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிறது. அதை பற்றி அவர்கள் ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு கசிவு. இதுதான் இன்றைய அரசியல். இன்னும் எவ்வளவு காலம் நீங்கள் ஐயாவை கெஞ்ச வைப்பீர்கள்? இன்னும் எவ்வளவு காலம் நாம் கெஞ்சிக் கொண்டிருக்க வேண்டும்? அந்த அதிகாரம் நம் கையில் வந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாம் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். நம்மால் மட்டும்தான் முடியும். மற்ற கட்சிகள் எல்லாம் வெறும் விளம்பர அரசியல் தான், வெறும் பேச்சு அரசியல் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமூக நீதி என்று விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வெத்து மாநாடுகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை பெரியாருடைய வாரிசு என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், வசனம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று சமூக நீதி என்று சொன்னால் ஒரே ஒரு தலைவர், நம்முடைய மருத்துவர்